இப்ப எல்லாருக்குமே தெரியணுங்கிற கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். சிவகங்கை மாவட்டத்தில் 4 தொகுதியில முதன்மையான தொகுதியா திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை உயர்த்துறதா என்னோட முதல் கண் வேலை. அதற்கான வேலைகளை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க எதை பத்தி சொல்லுவாப்புல வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து நன்றி தெரிவிக்க வரல. ஏன் 20 வருஷமா நீங்க நன்றி தெரிவிக்க வரல? தோத்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் தெரிஞ்சாங்களா அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு? 20 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றி ஜெயிச்சுட்டு அவங்க நன்றி தெரிவிக்க வந்தாங்களா? முன்னாடி அமைச்சர் வந்தாப்லையா? ஆனா இப்ப தோத்ததுக்கு அப்புறம் திருப்பி எதுக்கு வருவானே? அதெல்லாம் வேஸ்ட். இனிமே தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இனிமே கட்சியிலேயே அவருக்கு இதுல ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்க ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்ப திமுக கட்சியிலுமே அவர் ஆஃப் பண்ணி போவாங்க கொஞ்ச நாள்ல. நீங்க நான் வந்து நன்றி தெரிவிக்கலன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு நாளும் நான் காலையில இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நன்றியா நினைக்கிறது உங்களை மட்டும்தான். ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் என்னைய வந்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு உறுப்பினரா அந்த ஒரு அவைக்குள்ள போய் உட்காரும் போது அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒரு நிமிஷம் இங்க இருக்க ஒருத்தனால மட்டும்தான் முடிஞ்சு. அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு என்னைக்குமே ஆயுதுக்கும் என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களுக்கு நன்றி கடனா இருப்பேன்.